ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கிளாஸில் இந்த ஃப்ளவர் ஹேங்கிங் தான் நான் எப்படி செய்யலாங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பேக்கில் இந்த மாதிரி ஹேங்கிங் போடும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி இது கீ செயின், காரில் இந்த மாதிரி கூட போடலாம். இது எப்படி செய்யணுங்கிறத கிளாஸில் பார்க்கலாம். வாங்க கிளாஸில் போகலாம். இந்த ஃப்ளவர் நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் என்ன யான் எடுத்திருக்கேன்னா ஆன்டிபில் அக்ரிலிக் யானில் ஆன்டிபில் யான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் ரிங் ஆல்ரெடி நான் எப்படி போடணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். மேஜிக் ரிங் போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுட்டு த்ரெட்டை இப்படி புல் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் சிங்கிள் குரோஷியில் தான் நான் மேஜிக் ரிங் போட போகிறேன். அது எத்தனை சிங்கிள் குரோஷே போடணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் இதோட ஸ்லிப் நாட்ங்கிற மாதிரி இந்த மேஜிக் ரிங்கில் போடுற ஸ்லிப் நாட். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நான் வந்து 8 சிங்கிள் குரோஷே போடுறேன். எட்டு சிங்கிள் குரோஷே போடுறேன். ஒன்று, இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், தெரிலனா எதுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அக்ரிலிக் யானில் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. அதனால தான் நான் மார்க் பண்ண சொல்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இன்னும் ரிமைனிங் 7 போட்டுக்கலாம். 2 3 4 5 6. இதை கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. 7 8 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. போட்ட அப்புறம் இந்த த்ரெட்டை நல்லா புல் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இங்கே வந்து ஸ்லிப் நாட் போடக்கூடாது. ஸ்லிப் நாட் போடாமல் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே கண்டினியூ பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் நம்ம போட்ட சிங்கிள் குரோஷே. எப்படி கண்டினியூ பண்ணணும்னா செகண்ட் ரோ எப்படின்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல நம்ம ரோ 2க்கு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஆக்சுவலாக நான் அந்த மார்க்கரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்ட இடத்துல ஸ்லிப் நாட் போடக்கூடாது, ஒரு சிங்கிள் குரோஷே. அந்த ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2வது சிங்கிள் குரோஷே போட்ட இடத்துல இன்க்ரீஸ், அதாவது 2 சிங்கிள் குரோஷே போடணும். பேட்டர்ன் எப்படின்னா 1 2 1 2 அப்படி மொத்தம் நம்மளுக்கு எத்தனை வேணும்னா 4 டைம் செய்யணும். இல்லை 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, இப்போ பாருங்கள் 1, அடுத்ததில் 2 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், சிங்கிள் குரோஷேல இன்க்ரீஸ் அப்படின்னா 2 சிங்கிள் குரோஷே போடணும். இதே இடத்துலையும் நான் 2 போடுறேன். இப்போ இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, இதில் 2 சிங்கிள் குரோஷே. ஒன்று, இதுலேயும் 2 போட்டாச்சு. சரியா, இது போட்ட அப்புறம் லாஸ்ட்டில் கரெக்டாக நம்மளுக்கு வந்து முடியும். இதில் 1, அடுத்ததில் 2, இதில் 1, இதில் 2, 1, இதில் 2 போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போ மொத்தம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 12 இருக்கும். இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நம்ம 12 சிங்கிள் குரோஷே இருக்கும். ஸ்லிப் நாட் போடக்கூடாது. ரோ 3லேருந்து ரோ 7 வரைக்கும் எல்லா இதுலேயுமே நம்ம ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டால் போதும். இதுதான் ரோ 7, இது தேர்ட் ரோலேருந்து 7th ரோ வரையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. அப்போ மொத்தம் 12 சிங்கிள் குரோஷே போடணும். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணிக்கோங்க. பட் ஸ்லிப் நாட் போடக்கூடாது. அப்படி கண்டினியூஸாக சிங்கிள் குரோஷே போட்டுகிட்டே வரணும். இது 2, இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னுட்டு. இது 3 4
5 6 இப்போ நான் 11 சிங்கிள் குரோஷே போட்டுட்டேன். இது நம்மளோட 12வது சிங்கிள் குரோஷே. ஆனால் அடுத்த இப்போ ரோ 4th ஆரம்பிக்கும்போது இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ போட்டாச்சு. 4th ரோ ஆரம்பிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷ்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே தான் போட்டு ஆரம்பிக்கணும், ஸ்லிப் நாட் போடக்கூடாது. இதே மாதிரி 7 ரோ வரையும் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி அந்த ஸ்டிச் மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல் நான் இது போட்டுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் 7 ரோ வரையும் போட்டாச்சு. 7th ரோ வரையும், 3லேருந்து 7th ரோ வரையும் ஒவ்வொரு இதுலேயும் சிங்கிள் குரோஷே தான் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு 12 சிங்கிள் குரோஷே இதில் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கேலப் நம்ம போடணும். இந்த ஸ்கேலப் எப்படி போடணும்னா, ஒரே ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஒரு ரெண்டு டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷேக்கு ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப் வழியாக மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இன்னொரு டபுள் குரோஷே சேம் ஸ்டிச்சில் போடணும் இந்த ஸ்கேலப்க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே. அப்போ ஒரு ஸ்கேலப் கிடச்சிரும். சிங்கிள் குரோஷேனா நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து 2 லூப் இருக்கும், அந்த 2 லூப் வழியாக நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு ஸ்கேலப் கிடச்சிட்டா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு ஸ்டிச்சில் இதில் போட்ட அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சிலையும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சிங்கிள் குரோஷே, ரெண்டு டபுள் குரோஷே, அதாவது டபுள் குரோஷே இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் குரோஷே, இவ்வளோ இதையும் ஒரே இதில் போடணும். அதாவது ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. இது ஒரு டபுள் குரோஷே, அதாவது டபுள் குரோஷே இன்க்ரீஸ்னால் ஒரே இதிலே நான் ரெண்டு டபுள் குரோஷே போடுறேன். ஒரு சிங்கிள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. இதுதான் பேட்டர்ன். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் கிடைக்கும். இப்போ நான் 2 டபுள் குரோஷே போட்டுட்டேன். அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே. சிங்கிள் குரோஷே போட்டு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், ஒரு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். 12 செயினில் இருக்கும்ல, அந்த இதில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் அதுக்கு போடணும். அடுத்த இதில் சேம் ப்ரொசீஜர் தான். இப்படி போடும்போது நம்மளுக்கு எத்தனை இது கிடைக்கும்னா, இப்போ 6 பெட்டல், அதாவது 6 ஸ்கேலப் கிடைக்கும். இது 3வது நான் ஸ்கேலப் போடுறேன். ரெண்டாவது டபுள் குரோஷேனாலே என்ன சொல்லியிருக்கேன், 2 டபுள் குரோஷே, அப்புறம் சேம் ஸ்டிச்லேயே ஒரு சிங்கிள் குரோஷே. சைட்லேயும் சிங்கிள் குரோஷே, நடுவில் 2 டபுள் குரோஷே போடணும். அதுக்கப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படி நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் இது போடுறேன். இந்த செயினை ஸ்கிப் பண்ணியாச்சு. இதில் மீதி லாஸ்ட்டில் 3 செயின் இருக்கும். அதில் லாஸ்ட் இதில் இதே ப்ரொசீஜர் தான். ஒரு சிங்கிள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, அதே இடத்துலையே ஒரு சிங்கிள் குரோஷே. இதிலே நான் ஒரு சிங்கிள் குரோஷேயும் போட்டாச்சு. போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஒரு ஸ்டிச்லேயே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் இருக்கும்ல, அதில் தான் நம்ம ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது எத்தனை ஸ்கேலப் வந்துருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6, 3 3 6 இது வந்துருக்குது. அப்புறம் த்ரெட்டை கொஞ்சம் எடுத்து புல் பண்ணி எடுத்துட்டு இதை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி உள்ள ஒரு த்ரெட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணாமே இருக்குது. இதை பேக்கில் எடுத்து நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, இது இப்போ லாஸ்ட்டில் விட்டது இப்படி உள்ளோடி ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு அந்த நீடில் வச்சு நான் ஒரு ரெட் கலர் நீடில் வச்சுருப்பேன்ல, அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது இதில் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை இதில் இப்படி இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது ஒரு சின்னதாக ஒரு நீடில் உண்டு. அந்த நீடிலேருந்து நான் இப்படி எடுத்து
இப்போ நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்ல பக்கத்தை இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 ஃப்ளவர் மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட லீஃப் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் மேக் பண்ணுறதுக்கு நான் இந்த கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் அக்ரலிக் ஹேண்டில் இந்த கலர் லோக்கல் ஷாப்பில் வாங்கின இந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதிலே நான் என்ன செய்ய போகிறேன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து செய்ய போகிறேன். லீஃப் பேட்டர்னுக்கு இதுலேயே நான் 2, ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, அதனால் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் செய்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 16 செயின் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 1 இப்போ 16 செயின் போட்டுட்டேன். செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர்ன் போடணும். இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷே. இந்த லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி போடணும். இது ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஹாஃப் டபுள் குரோஷேக்கு ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி நீடியில் உள்ள விட்டு புல் பண்ணி எடுத்து அந்த 3 லூப் வழியாக மொத்தமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷேக்கு அப்புறம் ஒரு டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷேனா அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுக்கும்போது 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும், அடுத்தது 2 லூப் வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் என்ன செய்யணும்னா 2 டபுள் குரோஷே, அதாவது ஹாஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு டபுள் குரோஷேலே ஒரு இன்க்ரீஸ். அப்படின்னா இன்க்ரீஸ்னால் அதே இடத்துலையே நம்ம என்ன செய்யறோம்னா 2 டபுள் குரோஷே போட போகிறோம். இதான் இது பேட்டர்ன். அப்புறம் இதை அப்படியே ரிவர்ஸ்லேயும் பண்ணணும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு, அகெயின் 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. இன்னொரு டைம் யான் ஓவர் பண்ணி சேம் பிளேஸ்லேயே இன்னொரு டபுள் குரோஷே போட்டாச்சு. டபுள் குரோஷேல இன்க்ரீஸ் இது. இனிமேல் இதை ரிவர்ஸில் செய்யணும். அப்போ என்ன வரும், அடுத்தது நெக்ஸ்ட் இதில் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட் இதில் டபுள் குரோஷே, இப்போ செஞ்ச இதையே மறுபடியும் ரிவர்ஸில், அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் லாஸ்ட்டில் என்ன செய்யணும்னா ஒரு சிங்கிள் குரோஷே. இதுதான் பேட்டர்ன். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சா, இதுதான் ஒரு பேட்டர்ன். சேம் இதுதான். இப்போது நம்மளுக்கு ஒரு ஹாஃப் நீலா மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கா. ஒரு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டோம், அப்புறம் சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷேல இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் இதை அப்புறம் 2 டபுள் குரோஷே இன்க்ரீஸ் போட்டவர் மறுபடியும் ரிவர்ஸில் டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. இவ்வளோ போட்ட அப்புறம் என்ன செய்யணும்னா இதில் ஸ்லிப் நாட் போட்டு சென்டரில் ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னா நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து அதே த்ரெட்டை இது வழியாக அப்படி எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் போட்டாச்சா, இனிமேல் சேம் பேட்டர்ன் மறுபடியும் போடணும். சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, மறுபடியும் டபுள் குரோஷே, சேம் பேட்டர்ன் தான் நம்ம மறுபடியும் போட போகிறோம். டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, சேம் பேட்டர்னே நம்ம மறுபடியும் ரிப்பீட்டில் வரும் தானே. இது ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சா, லாஸ்ட்டில் ஒரே ஒரு செயின் இருக்குது. இதில் நம்மளோட பேட்டர்ன் படி சிங்கிள் குரோஷே போடணும். ஆனால் இந்த லாஸ்ட் செயினில் நம்ம என்ன செய்யணும்னா 3 சிங்கிள் குரோஷே போடணும். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே தான் போட்டு ஆரம்பிப்போம். அப்போ லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் இந்த பேட்டர்ன் படி இப்படி மேலே இப்படி வந்து முடியும் போது ஒரு சிங்கிள் குரோஷே தானே, அதே மாதிரி அதுக்கு இந்த இடத்துல ஆனால் 3 சிங்கிள் குரோஷே போடணும். அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சிங்கிள் குரோஷே இந்த பேட்டர்ன் முடிக்கிறதுக்காக, அப்புறம் இது டேன் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் குரோஷே. சரியா, இது சிங்கிள் குரோஷே. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்னை நான் ரிப்பீட் பண்ணி இந்த பக்கமாக செய்ய போகிறேன். அதுக்காக இன்னொரு சிங்கிள் குரோஷே. இப்போ மொத்தம் 3 சிங்கிள் குரோஷே இதே இடத்துல நம்ம போடுறோம். சரியா, இதில் 3 சிங்கிள் குரோஷே போட்டாச்சா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் குரோஷே இங்கே உள்ளது, ஒன்று சென்டருக்கு,
அடுத்த பக்கம் டேன் பண்ணி வரக்காக ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அப்போ அடுத்த இதில் என்ன பண்ணோம், ஹாஃப் டபுள் குரோஷே. இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட்டாக வருது. அப்போது ஹாஃப் டபுள் குரோஷேனா மொத்தம் 3 இதுலேயும் அப்படியே எடுக்க வேண்டியதான். அடுத்தது என்ன வரும், டபுள் குரோஷே வருமா. டபுள் குரோஷேக்கு என்ன செய்யணும், ஒரு டைம் யானை ஒர்க் பண்ணி உள்ளே விட்டு நீட்டில் உள்ளே விட்டு த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட் 2 லூப், அடுத்த 2 லூப். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு டபுள் குரோஷே இன்க்ரீஸ் இந்த இடத்துல. சேம் பேட்டர்ன் தான், ஆனால் நம்ம கணக்கு பண்ணி நம்ம இதை போட்டுக்கணும். இன்னொரு டபுள் குரோஷே இந்த இடத்துல போடணும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டபுள் குரோஷே, இதில் ஹாஃப் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷேக்கு அப்புறம் என்னென்னா சிங்கிள் குரோஷே. எனக்கு சிங்கிள் குரோஷே எப்படி போகணுன்னு தெரியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இதில் மிடில் என்ன போடணுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா ஒரு ஸ்லிப் நாட் போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சா. இப்போ அகெயின் மறுபடி அடுத்தது என்ன செய்யணும்னா மறுபடியும் அகெயின் ஒரு சிங்கிள் குரோஷே. சேம் பேட்டர்ன் மறுபடியும் கண்டினியூ ஆகும். சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, மிடில் மட்டும் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுவிடுவோம். மறுபடி ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் டபுள் குரோஷே இன்க்ரீஸ், லாஸ்ட்டில் டபுள் குரோஷே இன்க்ரீஸ் போட்டாச்சு. இந்த பிளேஸில் ஒரு டபுள் குரோஷே போடணும். சேம் பேட்டர்ன் தான், ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு டபுள் குரோஷே இன்க்ரீஸ், மறுபடியும் அதே இது ரிப்பீட். டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே. இப்போ இதில் டபுள் குரோஷே போட்டாச்சா. இதில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே நம்ம போடுறோம். இதில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம், அதாவது இந்த பக்கமாக. இப்போ இதில் இங்கே நான் 3 சிங்கிள் குரோஷே போட்டேங்களா. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல 2 சிங்கிள் குரோஷே போடணும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இப்போது 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஓகே, 2 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இங்கே ஏற்கனவே ஒரு சிங்கிள் குரோஷே இருக்குது. அப்போ ஸ்லிப் நாட் எங்கே போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷில் ஸ்லிப் நாட் போட்டு விட்டுருணும். ஸ்லிப் நாட் போட்டு இதை இப்படி கட் பண்ணிடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் லென்த்தாகவே விட்டு கட் பண்ணி இது கூட ஸ்டிச் பண்ணி விட்டுலாம். நம்மளுக்கு 2 லீஃப் கிடச்சிட்டா. ஒரு கம்பைன் பண்ணி நம்ம 2 லீஃப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து இது கூட கம்பைன் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். நான் ஸ்டிச் பண்ணி இது கூட விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்போ இதுக்குள்ளே ஒரு ரோப் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 55 செயின் சாதாரணமாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 55, 60 அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு செயின் மட்டும் போட்டுக்கலாம். நான் அந்த செயின் மட்டும் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் ஒரு 55 செயின் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நம்ம செஞ்ச இந்த லீஃபில் என்ன செய்யணும்னா இதோட மிடில் பார்ட்டு ரொம்ப சென்டர் பார்ட் எதுன்னு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதில் இப்படி நம்ம நல்ல பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இதை விடணும். நீடில் விட்டு இந்த ஸ்டிச், அதாவது மோஸ்ட்லி ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல வரும். இதை நம்ம என்ன செய்யணும்னா இது வழியே நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புல் பண்ணி இதை எடுத்துக்கோங்க.
நான் இப்போ புல் பண்ணி இதில் எடுத்தாச்சு. உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த இடத்த நம்ம சென்டரை கரெக்டாக வச்சுட்டு இப்போது இதிலேருந்து இதில் சென்டரில் நம்ம நீடியில் விட்டு இந்த இடத்துல சென்டரில் இதில் நீடியில் விடணும். விட்டு இதையும் உள்ளே இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை இது கூட கம்பேர் பண்ணி இதுனாலும் சரி தான், இல்லைன்னா நம்ம அது கூட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டாலும் ஓகே தான், இல்லை இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இந்த கலர் காம்பினேஷன், இந்த லீஃப் கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நம்ம பேக்கில் இல்லைன்னா காரில் இந்த ஹேங்கிங்கில் இந்த மாதிரி தொங்க விடலாம். ரொம்ப ப்ரிட்டியாக நல்லா இருக்குது. இதோட டுட்டோரியல் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லி